உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில பாருங்க, நம்ம ஜெபிப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க ஜெபம் மிகவும் பலனுள்ளது. ஏனென்றால் நீங்கள் நீதிமான்கள் இல்லையா? நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான்கள் நம்ம தேவன்கிட்ட என்ன கேட்டாலும் அப்பா அதுக்கு எஸ் சொல்றாரு. ஆகவே உங்கள்கிட்ட அந்த எல்லா பவர்ஸ் இருக்கு, எல்லா அத்தாரிட்டிஸ் இருக்கு. நீங்க தேவனுடைய நாமத்துல நான் எதை நான் கட்டலாம், அவிழ்க்கலாம். அப்படிப்பட்ட வகையில தேவன் நம்மளை அவரை போல உயர்த்தி ஆசீர்வதித்து விட்டார். எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கீழ்ப்படுத்தி விட்டார். ஆகவே நமக்கு இவ்வளோ பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் இருந்து நம்ம அதை யூஸ் பண்ணாம இருந்தா இந்த உலகம் நல்லா இருக்குமா? இருக்காது. ஆகவே இந்த உலகத்திற்காக, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, குறிப்பாக ஆளுகிறவர்களுக்காக, ரஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருப்பவங்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். வசனமே சொல்லுகிறது, உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல்ல 4 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நமக்கு நம்மையே ஜெபம் பண்ணிட்டு இருக்க மட்டும் போதாது, எல்லா மனுஷங்களுக்காகவும் போட்டிருக்கு பாருங்க. Pray for all men with all forms of prayer and request as you intercede with intense passion. எல்லாருக்காகவும் என்ன போட்டிருக்கு? விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ணுங்க. நன்றி செலுத்துங்க, ஆண்டவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்க. அவங்களுக்காக பரிதாபப்பட்டு இன்னும் அதிகமா ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. அவங்க கட்டுகளில் இருந்து விடுதலை பெறணும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. மேலும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. எதுக்கு? நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம் பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிறதுனால இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களும் நம்மளை பாதிக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அப்ப இந்த உலகம் அமைதியா சமாதானமா இருந்தாதான் நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருமே தேவனை அறியாதவங்களா, இருள இருக்கிறவங்களா இருந்தா அவங்களும் நம்மளோட எப்படி ஒத்துப்போம்? ஏன்னா ஒருத்தவங்க சார்ந்து வாழும்படி தான் தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே நமக்கு மேலே இருக்கிறவங்க, ஆளுகிறவங்க, அவங்களுடைய திங்கிங் அது தேவனுடைய திங்கிங் கூட ஒத்து போக வேண்டும். அவங்களுடைய மனம் அன்பால் நிறைந்திருக்கும் போது தான் இந்த உலகத்தை அவங்க அன்பால் ஆண்டு கொள்ளும் போது தான் நாமும் நல்லா இருக்க முடியும். அவங்க சட்டத்திட்டங்களை பிறப்பிக்கிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே பரிசுத்தமானதாக இருந்தால் தான் அந்த உலகம் நல்லா இருக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே பர்சனலாக தேவ பிள்ளைகள் நம்ம உண்மையா தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியும். ஏன்னா எல்லாமே இல்லீகலா இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துல கரப்பட்டு போயிடுவோம். ஆகவே அவங்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். மேலும் என்ன சொல்றாங்க? எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. எல்லாத்துலயும் கலகம் இல்லாமல் இந்த உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழணுமா? ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். ராஜாக்கள், அதிகாரத்துல இருக்கிறவங்க, குறிப்பா எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எல்லார் கண்களையும் கர்த்தர் திறந்து விடணும். எல்லார் மூலமாகவும் தேவன் இந்த உலகத்தில் செயல்படணும். எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா இயேசுவை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்பொழுது இந்த உலகம் பரலோகமாக மாறும். அப்ப அது ஜெபம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். போட்டிருக்கு பாருங்க. Pray for every political leader and representative so that we would able to live tranquil, undisturbed lives as we worship the awe, inspiring God with pure hearts. ஏன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கணும்னா இந்த உலகம் நல்ல உலகமா இருக்கணும். அப்ப அந்த உலகத்தை ஆளுகிறவர்கள், அதில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த உலகம் நம்மளை எப்பயுமே கவர்ந்து இழுக்கவே போராடுது. அப்ப அதோட ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கிறது ஒரு பக்கம், மேலும் அங்க இருக்கிறது எல்லாம் மாறணும். அதுதான் ரொம்ப நம்மளை இம்பாக்ட் பண்ற ஒன்றா இருக்கிறதுனால மேலும் அங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். அதான் அடுத்து சொல்லியிருக்கு, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. It's pleasing to our Savior God to pray for them. அப்ப நீங்க உங்க ஜெபத்துல மற்றவங்களுக்காகலாம் அப்படி நினைச்சு ஜெபம் பண்ணும்போது தேவன் ரொம்ப பிரியப்படுறாரு. என் பிள்ளை எப்படி பாரு, தனக்காக மட்டும் கேட்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், இருக்கிற மக்கள் எல்லாம் என்னை அறிந்து கொள்ளணும், இந்த உலகம் பரலோகமா மாறணும், என் சித்தம் இந்த பூமியில் நிறைவேறணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. அப்ப தேவன் உங்க மேல பிரியமா இருந்தா நீங்க எப்படி நல்லா இல்லாம இருக்க முடியும்? ஆசீர்வதிக்கப்படாம இருக்க முடியும்? ஆகவே இன்றில இருந்து ஜெபத்தை மாத்துங்க. ஒருவேளை நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. சத்தியமா சந்தோஷமா உற்சாகமா தேவனுக்கு இது பிரியும்னு சொல்லி சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. அடுத்து போட்டிருக்கு, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். He longs for everyone to embrace his life and return to the full knowledge of the truth. தேவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
எல்லாரும் என்கிட்ட வரணும், எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு வேணும், ஒரு ஆடை கூட நான் மிஸ் பண்ண விரும்பலைன்னு அவர் விரும்புறாரு. ஆகவே நம்ம ஜெபிப்பது நம்ம முக்கியம். அப்ப ஜெபத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஜெபத்துல நீங்க கட்டலாம், கட்டவிழ்க்கலாம். தேவனுடைய நாமத்துல இந்த பூமியில நீங்க ஆளுகை செய்யும்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆகவே எழுந்து இப்பொழுதே தானியேலை போல எல்லா தேவ மனிதர்களைப் போல மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபமே ஜெயம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த அருமையான நேரத்தில் அப்பா உமக்கு பிரியமான ஆண்டவரே மற்றவங்களுக்காக ஜெபிப்பது, மற்ற ஆத்மங்களுக்காக ஆண்டவரே மாறப்பட்டு ஆண்டவரே நாங்கள் பரிந்து பேசி ஜெபிப்பது, இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் இன்னும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாக நாங்கள் இதை வளர்த்து கொள்ள நீதை உதவி செய்யணும். நீ சொன்னபடி அப்படியே செய்யட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசம் சேமமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்படட்டும்.